கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? சிலர் தங்களை பத்தி பெருமை பேசியே காலத்தை ஓட்டிடுவாங்க. அவங்க பெருமை பேசும்போது அவங்கள அறியாமலே நிறைய பொய்களை சொல்லிடுவாங்க. பெருமையா இருக்குதுன்றதுக்காக பொய் பேசுறதுனால பின் விளைவுகள் பிரச்சனையாக தான் இருக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். 1 சாமுவேல் 2:3. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயினின்று புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? பெருமையான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாதாம். ஒரு முறை ஒரு கப்பல் கடல் பிரயாணத்தில் இருக்கும்போது அதுக்கு ஏதோ ஒரு சேதம் ஏற்பட்டு அது ஒரு விபத்துக்குள்ள ஆயிடுச்சு. அந்த கப்பல் சேதத்தினால உள்ள வந்த எல்லா பயணிகளும் இறந்துட்டாங்க. அந்த கப்பலை இயக்கிட்டு வந்த மாலுமிகள் எல்லாருமே இறந்துட்டாங்க. ஒருத்தர் ஒரு செல்ல குரங்க கூட்டிட்டு வந்திருந்தாரு அந்த கப்பல்ல. அந்த குரங்கு மட்டும் எப்படியோ தப்பிச்சிருச்சு. ஆனா தண்ணியில தவிச்சிட்டு இருந்தது. அப்போ ஒரு டால்ஃபின் மீன் வந்து அந்த குரங்க தன்னுடைய முதுகில் ஏற்றிட்டு ஒரு தீவை நோக்கி நீந்திட்டு போச்சு. அப்போ அந்த டால்ஃபின் கேட்டுச்சு, நீ எந்த ஊர்ல இருந்து வர அப்படின்னு. இந்த குரங்கு சொல்லிச்சு, நான் இந்த ஊர்ல இருந்து வரேன், அந்த ஊரோடைய ராஜா எங்க அப்பா தான், நான் ஒரு இளவரசன் அப்படின்னு. இப்போ நீ போறல, அந்த தீவில் இருக்க ராஜாவை கூட எனக்கு தெரியும், அங்கே போனால் நானும் ராஜாவாயிருவேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த குரங்கு. போகிற வழியில் அந்த டால்ஃபின் மீன் எதுவுமே பேசவே இல்லை. அந்த தீவில் போய் குரங்கு இறக்கி விட்டுட்டு அமைதலாம் நீந்த ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த குரங்கு கேட்டுச்சு, வா எல்லாரையும் பார்த்துட்டு போ அப்படின்னு. அந்த டால்ஃபினுக்கு தெரியும் அந்த தீவில் யாருமே இல்லைன்னு. அந்த டால்ஃபின் சொல்லிச்சு, நீ உள்ளே போனா நீ தான் ராஜாவா இருப்ப அப்படின்னு. அது எப்படி உறுதியாக சொல்கிற அப்படின்னு அந்த குரங்கு கேட்டுச்சு. அப்போ அந்த டால்ஃபின் சொல்லிச்சு, உள்ள நீ மட்டும்தான் இருக்க போகிற, இந்த தனி தீவுக்கு நீ தான் ராஜான்னு இப்படி சொல்லிட்டு அந்த டால்ஃபின் வேகமாக நீந்தி போயிடுச்சு. குரங்கு உள்ளே இருந்து சரியான துணை இல்லாமல் உணவு இல்லாமல் சீக்கிரமாக இறந்து போச்சு. பெருமை பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்த கதையில் சந்திப்போம்.